தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு டாரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இந்த வாரத்திற்கு மேஷ ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதோ ஒரு மன வலி மனவேதனை இருக்கு, அது வந்து டெம்பரவரி தான், அது பர்மனன்ட் கிடையாது அப்படின்ற ஒரு மைண்டுக்கு அவங்க வரணும். ஸோ இப்போ அந்த மனவேதனையை போகக்கூடிய விதமா எந்த முயற்சிகள் மேற்கொள்ளலாமோ ஸோ அது மன ரீதியாவே மேற்கொள்ளணும் இந்த வாரம். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் செலப்ரேஷன் பார்ட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஈடுபட வேண்டாம். இல்லை அந்த மாதிரியான ஒரு காரியங்களை மேற்கொள்ள வேண்டாம். ஸோ அதை பற்றின யோசனைகள் இந்த வாரம் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன் அண்ட் ப்ளூ. ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்க மேம். மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 12, 34, 17, 17. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். 12, 34 யூஸ் பண்ணும் போது அவங்க சரியான பாதையில் போகக்கூடிய ஒரு தருணம் அமையும். ஸோ சரியான பாதையும் அவங்களுக்கு தெரிய வரும். 17, 17 வந்து அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இப்போ மேஷம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆன்மாவிலையும் சரி, ஒரு அவங்களுடைய சோல்லையும் சரி, அவங்களுடைய மைண்ட்லேயும் சரி, நிறைய நெகட்டிவான ஒரு பேட்டர்ன், நெகட்டிவான ஒரு தாட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஸோ முடிஞ்சால் அதை இந்த வாரமோ இல்லை இந்த மாதமோ முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு கடலில் நீராடிட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லைன்னா பக்கத்து இருக்கிற கடலில் போயிட்டு முருகர் பேரை சொல்லி ஸோ அந்த பௌர்ணமி டைமில் குளிச்சுட்டு வர்றது இந்த 2க்குமே கிளென்சிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முருகரை மனசில் நினச்சிட்டு ஏதாவது ஒரு கடல் நீர்நிலைகளில் இப்போ அவங்க போய் குளிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் மேம்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க கிட்ட என்ன ஒரு பொருள் இருக்கோ இல்லை என்ன ஒரு செயல் இருக்கோ, ஆக்ஷன்ஸ், இவங்க கிட்ட இருக்கிற உடல் நலம், மனோபலம் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த வாரம் ஏதாவது ஒரு காரியத்தை வந்து இனிஷியேட் பண்ணணும். ஸோ முதன்மை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இவங்க என்ன செய்யக்கூடாது? இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா, யார்கிட்டயும் வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஸோ இந்த மிஸ்லீடா போகக்கூடிய கம்யூனிகேஷன், ஒரு இடத்துல இவங்க பேசும்போது அது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலைன்னா ஸோ அந்த இடத்துல பேசாம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஆர்கியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே, அடுத்து இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் பிளாக். ஓகே, ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2222 1818. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். 4-2 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அது சுமூகமாக வந்து முடியும். 1818 யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள உருவாகும். ஓகே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் வந்து, வாழ்க்கைனாலே ஒரு மர்மம் மாயை இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால வாழ்க்கையே வந்து புரியாத ஒரு புதிர் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மர்மம் மாயையில தான் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த எல்லா மாயை ஒரு மர்மமான சூழல்லையும் முருகர் அதனுள்ள இருப்பாரு. ஸோ ஏதோ ஒரு நல்லது அதுக்குள்ள இருக்கு. அப்ப இவங்க தெளிவான ஒரு சிந்தனையோட அதை ஃபேஸ் பண்ணாங்கன்னா அதற்குள்ள இருக்கிற சூட்சுமம் என்ன அப்படின்றத அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல்ல கொல்லிமலையில இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியரை நினைச்சுக்கிட்டா போதும், நிச்சயமா அவங்களுக்கு எல்லாமே ஒரு நன்மையா முடியும் அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜ். ரிஷப ராசிக்காரர்கள் மன குழப்பத்திலிருந்து விடுபட்டு தெளிவாகிறதுக்கு ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, பொருள் ரீதியா பண ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, சிக்கல்கள் இருக்குன்னா சோ அதை சரி செய்யறதுக்கான ஒரு தீர்வை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஓகே,
இவங்க என்ன செய்யக்கூடாது? இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா, அதே பொருள் ரீதியா, பண ரீதியா யாரோடும் கூட்டு முயற்சி இந்த வாரம் வந்து மேற்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, அகைன் அதே மாதிரி இன்னொரு கொலாபரேஷன், கூட்டு முயற்சி இதெல்லாம் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் சொல்லுங்க மேம். இவங்களுக்கான லக்கி கலர் பிரவுன் அண்ட் ரெட் கலர். மிதுன ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22221010. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். வாழ்க்கைய ஒரு சீரா அலைன்மெண்டா கொண்டு போக முடியும். அண்ட் சில காரியங்களுக்கு உடனே ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே. மிதுன ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஒரு முன்னுதாரணமான, ஒரு இன்ஸ்பிரேஷனான, ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதா இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியம், கனவா கூட இருக்கும். இப்போதைக்கு அது ஒரு ஆசையா கூட அவங்களுக்கு வந்து துளிர் விட்டுருக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்கணும்னா நிச்சயமா முருகருடைய அருள் அவங்களுக்கு தேவை. சோ முருகர் ஃபாலோ பண்ணாலும் சரி இல்ல இனிமே வந்து முருகரை ஃபாலோ பண்ண போறதா இருந்தாலும் சரி, முருகரை மனதார அவங்க நினைச்சு முருகர் எனக்கு எல்லாமே செஞ்சு தருவாரு அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை அவர் மேல வைக்கும் போது நிச்சயமா இதெல்லாம் நடக்கும். அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். சோ அதே மாதிரி குன்னக்குடி சண்முகநாதரை அவங்க வந்து அடிக்கடி வாழ்க்கையில வணங்கணும், கோவிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜ். மிதுன ராசிக்காரர்கள் பண பிரச்சனையில இருந்து விடுபட ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடக ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் மேம்? சோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா 2-3 விதமான வேலைகளை எடுத்து செய்யணும். சோ ஒரே வேலையில தான் நான் இருப்பேன். இப்போ ஃபேமிலினா ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் தான் இருப்பேன். வேலை வந்து நான் கொஞ்சம் தள்ளி வைப்பேன் அப்படின்னு இல்லாம ஒரே டைம்ல வேலை இல்ல ஃபேமிலி இல்ல பண ரீதியான விஷயங்கள், அதாவது குடுக்கல் வாங்கல், இது எல்லாத்தையும் வந்து மல்டி டாஸ்கிங் இந்த வாரம் தாராளமா பண்ணலாம். ஓகே. இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் எதையும் வந்து ஒரு முடிவு இந்த வாரம் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அது ஃபைனல் டிசிஷனா கூட இல்லாம போயிடலாம். அதனால இந்த வாரம் எந்த ஒரு மெயினான விஷயத்துக்கு முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் கிரே கலர். ஓகே. கடகராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லுங்க. சோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1012020. சோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்களுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சீரான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அண்ட் என்ன தேவையோ அவங்களுக்கு, என்ன சாதிக்கணும்னு இருக்காங்களோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஓகே. கடகராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். சோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இப்போ இந்த சூழல்ல அவங்களோட வாழ்க்கையில எது அவங்களுக்கு இருக்கோ அதை நினைச்சு சந்தோஷப்படணும். அண்ட் அதை வச்சு அவங்க சந்தோஷமா வாழ கத்துக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சோ இந்த 2 விஷயத்த அவங்க பண்ணாலே போதும். அதுக்கு அடுத்தும் அவங்களுக்கு அவங்க என்ன சந்தோஷமா நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அது எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் விஷயமா இருந்தாலும் நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும். சோ இவங்களுடைய சந்தோஷத்திலேயே முருகர் அவங்க வந்து பார்க்கலாம். அதனால எப்பவுமே இவங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த வாரம் அது அதிகப்படியா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் முருகர் அவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். ஓகே மேம். கடகராசிக்காரர்கள் இந்த வாரம் நிதானமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஓ முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் மேம்? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சோ சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, யாரையும் சந்தேகப்பட வேண்டாம். அப்படி ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு, ஏதாவது ஒரு டபுள் மைண்ட் செட்டா இருக்குன்னா அதற்குரிய நபர்கள் கிட்ட பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ஓகே. இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னா அப்போ வந்து நான் உண்மையை தான் பேசுறேன், நான் தைரியமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சோ துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே. அடுத்து இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ஒயிட் கலர். சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 111666. சோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரே மைண்ட் செட்டோட ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். ஓகே. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். சோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா,
இது வரைக்கும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாலும் சரி, இல்ல வாங்காம இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்க அம்மாவினுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்சா டெய்லியும் அவங்களுடைய பிளெஸிங்ஸ் வாங்கிக்கலாம். இல்ல தூரமா இருந்தா கூட ஒரு ஃபோன்ல பேசுறதுனால கூட அவங்களுக்கு மனசு நிறைவுனா அதுவுமே இவங்களுக்கு ஒரு பிளெஸிங் தான். அந்த பிளெஸிங் இவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தேவை. அத தவிர்த்துட்டு இவங்க என்னதான் முருகர் கோவிலுக்கு டெய்லி போனா கூட சோ அங்க கிடைக்கிற பிளெஸிங்க்கு ஈடாகாது. சோ அங்க அம்மா கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வாங்க. அப்பதான் என்னுடைய 1000 கோவில்களை தரிசிச்ச உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். சோ இனிமே இத வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரம் தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதுக்கு ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கன்னி ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? சோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். சோ அவங்களுடைய நலன்ல அக்கறை எடுத்துக்கணும். அவங்களுக்கு எது சந்தோஷமோ அதற்காக கொஞ்சமாவது அவங்க மெனக்கிடணும் அப்படின்னு இருக்கு. ஓகே, அடுத்து இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா எந்த விதமான ஒரு சீக்ரெட்ஸையும் இந்த வாரம் ரிவீல் பண்ணக்கூடாது. சோ அவங்களுடைய பர்சனலானது அவங்களுடைய பர்சனலாவே இருக்கணும். தேவையில்லாம எந்த ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டாலும் அந்த சீக்ரெட்ஸ் மட்டும் வெளியே விடக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கலர். ஓகே, அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். சோ கன்னி ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 7777 11 and 11. சோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்லைட்மெண்ட், அதாவது மிகப்பெரிய ஒரு ஞானம் வந்து தெளிவு வந்து கிடைக்கும். சோ ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, ஒரு ஆசைகள் இருக்கு அப்படின்னா இந்த 11 and 11 யூஸ் பண்ணலாம். அது அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். ஓகே, அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். சோ கன்னி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பொசிஷன் அடைய, இல்ல அவங்களுடைய செய்யக்கூடிய வேலையிலயா இருக்கட்டும், வாழ்க்கையில எது அவங்க உயர்ந்த நிலையா நினைக்கிறாங்களோ அந்த உயர்ந்த நிலை அடையறதுக்கு நிச்சயமா அவங்க டெய்லியும் தியானம் பண்ணணும். முருகரை நினைச்சு தியானம் பண்ணும் போது இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றமாவும் செல்வ செழிப்பாவும் மாறும். சோ திருப்பரங்குன்ற முருகரை வந்து மனசுல நினைச்சிட்டு எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறறதுக்கான ஒரு சூட்சுமம் அவங்களுக்கு முருகர் தராரு. கன்னி ராசிக்காரர்கள் இந்த வாரம் அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் நினைவாக ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் மேம்? சோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா, மனதளவுல ஒரு மாற்றம் அவங்களுக்கு தேவைப்படுது. சோ ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தாங்கன்னா அதுல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றது நல்லது. வேற ஏதாவது டிராவல் பண்றது, ஏதாவது சில விஷயங்களை மாத்தி அமைச்சுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லதா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, அவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, சமீபத்துல ஏற்பட்ட ஒரு எதிர்பாராத ஒரு திருப்புமுனை, இல்ல எதிர்பாராத ஒரு சம்பவங்கள், பிரச்சனைகள், இத பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. சோ அதற்கான தீர்வு இப்ப கிடைக்கணும்ன்ற மாதிரி எதுவும் ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டாம். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் சி ப்ளூ அண்ட் பிளாக் கலர். துலாம் ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். சோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1919 and 777. சோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா 777 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில விஷயங்கள் நடக்கும். 1919 யூஸ் பண்ணும் போது விரக்தி நிலையில இருந்தாலும் சோ வாழ்க்கையில இன்னும் சில விஷயங்கள் வேணும் அப்படின்ற ஒரு அபிலாஷை சொல்லுவோம், அது வந்து அவங்களுக்கு ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். சோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். சோ இவங்களுக்கு இலக்கு வந்து சரியா இருக்கணும். முருகர் தரக்கூடிய மெசேஜ், எதை நோக்கி போயிட்டு இருக்காங்களோ அதனுடைய இலக்கு வந்து சரியா இருக்கணும். சோ அந்த இலக்கு அவங்களுக்கு சரியா இருந்தா அவங்க வைக்கிற குறி வந்து தப்பவே தப்பாது. இலக்கே வந்து சரியா இல்லாத போது அவங்க என்னதான் இங்க பாடுபட்டாலும் அது வந்து ஒரு சரியான ஒரு வெற்றியில போய் முடியாது. மேபி அது ஃபெயிலியரா கூட ஆகலாம். அதனால இனிமே என்ன வேணும் அப்படின்ற அந்த இலக்கை வந்து கரெக்டா நிர்ணயம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணும் போது நிச்சயமா அது எல்லாமே சக்சஸா மாறும். சோ இது வரைக்கும் எனக்கு எந்த இலக்கும் இல்ல, எய்மும் இல்ல, வாழ்க்கை ஏன் இப்படி போகுதுன்னு இருந்தாங்கன்னா இனிமே அந்த இலக்கை உருவாக்கணும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் அவங்களுடைய மன விரக்தியிலிருந்து விடுபடுறதுக்கு ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம்? சோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ்.
விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ தேவையில்லாத மனசுல இருக்கக்கூடிய ஒரு குப்பை மாதிரி இருக்கக்கூடிய தாட்ஸ், நினைவுகள் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும். எதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலையோ, ஒரு தெளிவை கொடுக்கலையோ, அந்த நிம்மதியற்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி ஓரம் போட்டுட்டு அடுத்த கட்ட வேலைகளுக்கு நகரணும். ஸோ தேவையில்லாத விஷயத்த பத்தி யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இமோஷனலி வீக் ஆகக்கூடாது, வீக்கா இருக்கக்கூடாது. யார பார்த்தாலும் நம்புறது, எதை கேட்டாலும் வந்து நம்புறது, ஸோ எல்லார் மேலயும் ஒரு அன்பு கருணை காட்டி ஏமாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது. யாரா இருந்தாலும் கொஞ்சம் அவங்க மேல ஒரு டவுட் வந்து வைக்கணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் சில்வர் அண்ட் கோல்ட் கலர். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 5555 இன்ஃபினிட். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த இன்ஃபினிட் சிம்பிளை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஒரு நியூ பிகினிங்ஸ், வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் ஏற்படுறதுக்கு இவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்க இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்க வந்து ஒரு மந்திரத்தை இந்த வாரம் யூஸ் பண்ணலாம். இந்த வாரத்துல இருந்து தொடர்ந்து கூட யூஸ் பண்ணலாம். ஸோ வேலும் மயிலும் சேவலும் துணை, இந்த 3 இந்த மந்திரம், வேலும் மயிலும் சேவலும் துணை, இந்த மந்திரத்தை தொடர்ந்து அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து காலத்திலயும் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னாலும் இந்த மந்திரம் அவங்களுக்கு ஒரு காப்பு மாதிரி வந்து ஷீல்டு மாதிரி ஒரு ப்ரொடெக்ட் ஆகும். நிச்சயமா இப்ப அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னாலும், ஸோ எந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல வேற ஏதாவது நெகட்டிவ் சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எதா இருந்தாலும் இந்த மந்திரம் அவங்க சொல்ல 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 அந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தெரியாம போயிடும். ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன நிம்மதி கிடைக்க ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், நல்ல விஷயங்கள்ல ஈடுபடணும், நல்ல சிந்தனை வந்து இருக்கணும், எல்லாமே பாசிட்டிவ், அதை சார்ந்தே எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் அவங்க வெளிப்படுத்தணும். இவங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரிலேஷன்ஷிப் சார்ந்த இல்ல வந்து ஒரு மேரேஜ் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வாரம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதுல ரொம்ப முனைப்போடு இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்க. ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 151555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். தெய்வீக தன்மை அவங்களுடைய லைஃப்ல வந்து ஏற்படும். அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம், அவங்கள சுற்றியும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் கொடுக்கும். ஓகே. தனுஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க எந்த ஊருக்கு இல்ல எந்த நாட்டுக்கு எவ்வளவு தூரம் வந்து போனாலும் அங்கேயும் வந்து முருகர் அவங்க துணையாவே இருப்பாரு. ஸோ சில இடங்கள்ல முருகர் என் கூட இப்ப இல்லையோ, நான் வந்து தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குன்னா, முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த உலகத்துல அவங்க எங்க போனாலும் முருகர் அவங்களுடைய மனசுல இருப்பாரு. நிச்சயமா முருகர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல காட்சி அளிப்பாரு, அவங்களுக்கு துணை புரிவாரு. அதனால முருகரை எப்பவுமே வந்து மனசுல நினைச்சிட்டாலே போதும். முருகர் என் கூட இல்ல, முருகரை என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு எந்த ஒரு எண்ணத்துக்கும் வர வேண்டாம், கவலையும் வந்து பட வேண்டாம். முடிஞ்சா மலேசிய முருகர் கோவில், கந்தசுவாமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட வாரத்துல ஒரு நாள் போயிட்டு வரலாம். சோ முடியாதவங்க அவரை மனசுல நினைச்சுட்டா ரொம்ப நல்லதா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாமா? சோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, நேர்மையா இருக்கணும், உண்மையா பேசணும். சோ மனதுக்கும் அறிவுக்கும் சரிசமமா வந்து வேலையை வந்து கொடுக்கணும். ரெண்டுத்தையும் தராசுல வச்சு ஒரு காரியத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. ஓகே. இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, பண ரீதியான, அதாவது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பொருள் ரீதியான, சொத்து ரீதியான விஷயங்கள்ல இந்த வாரம் கொஞ்சம் ஈடுபடாம இருக்கிறது நல்லது அப்படின்னு. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ப்ளூ கலர். மகர ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்க. சோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4441010.
ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயே எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அண்ட் நல்ல ஒரு வளர்ச்சி வந்து ஏற்படும் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்றதால. ஓகே. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாமே மாறலாம். ஸோ எது வேணாலும் மாறலாம். பட் அவங்க வந்து எப்படி மாறாம இருக்காங்களோ, அவங்களோட மனசு எப்படி மாறாம இருக்கோ, அதே மாதிரி முருகர் அவங்க மேல வச்சிருக்க அந்த கருணையும் பிளஸ்ஸிங்கும் என்னைக்குமே வந்து மாறாது. அது அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா மாற்றத்திலையும் அவங்களுக்கு முருகருடைய பிளஸ்ஸிங் எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால எல்லாமே மாறிடுச்சே, அதனால முருகருடைய ஒரு கருணைய மேல இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வேணா. எது மாறினாலும் மாறலனாலும் அவங்களுக்கு முருகருடைய அருள் ஆசி எப்பவுமே இருக்கு. சோ முருகரை தொடர்ந்து அவங்க வழிபடுறது ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் பணப்பிரச்சனை மற்றும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம் மேம்? சோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, சந்தோஷமா இருக்கணும். சில டைம் அவங்க சந்தோஷத்துக்காக கொஞ்சம் துடுக்கான வேலைகள் ஏதாவது செய்யலாம். இல்ல ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸா கூட ஏதாவது பண்ணலாம். ஸோ இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்க, எனக்கு இவ்வளவு வயசாகுது, அதெல்லாம் வந்து மீன் பண்ண வேண்டாம். அவங்க சந்தோஷத்துக்காக சில குழந்தைத்தனமான விஷயங்களை கூட தாராளமா ஈடுபடலாம். ஓகே. இவங்க என்ன செய்யக்கூடாது? இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா, தனியா இருக்கிறது, தனிமையில வந்து அந்த இனிமை காண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. யாராவது அவங்க கிட்ட வந்து இமோஷனலி ஒரு சப்போர்ட் கொடுக்க வராங்கன்னா கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணணும். அதனால தனியா இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர். ஓகே. கும்ப ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 44443333. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டா ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அவங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கிட்ட இருந்து, டிவைன் கிட்ட இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து ஏற்படும். ஆன்மீக ரீதியான ஏதோ ஒரு அவேக்னிங் ஏற்படும். சம்டைம்ஸ் அதனால கூட அவங்களுக்கு அந்த ஒரு மன கிளர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படலாம். ஓகே. இந்த வாரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இப்ப யாரையோ பிரிஞ்சு அவங்க வாடுறாங்க. யாரோ வந்து ஒரு நபர் அவங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். சோ மீண்டும் அவங்க வரமாட்டாங்களா, அந்த நபரோட சேர மாட்டானா அப்படின்ற ஒரு கவலை இருக்குன்னா முருகர் அவங்களுக்கு தரக்கூடியது. நிச்சயமா அவங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்களோட அவங்க சேருவாங்க. ஆனா அப்படி அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகுதியானவங்களா இவங்களை வந்து மாத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி அவங்க எடுக்கணும். சோ பிரச்சனை வந்து இவங்க சைட்ல இருந்து கூட ஆரம்பிச்சா அந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணமா இருந்து இவங்களுடைய ஆக்ஷன்ஸ் அவங்க மாத்திக்கணும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். கும்ப ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிலைத்திருக்க ஓ முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீன ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் மேம்? சோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீன ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க ஒரு பெண் நபரா இருக்காங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற ஒரு அன்பு, கருணை, பாசம் அதுதான் ஹைலைட்டான விஷயம்னா அது கண்டிப்பா மத்தவங்களுக்கு அதை வெளிப்படுத்தணும். ஒரு ஆண் நபரா இருக்காங்கன்னா ஒரு பெண் இவங்க மேல எந்த அளவுக்கு ஒரு அன்பா இருக்காங்க, ஒரு ஆறுதலா அரவணைப்பா இருக்காங்க அப்படின்றத இவங்க நிச்சயமா கன்சிடர் பண்ணும். இந்த வாரம் அவங்களுக்கு அது ரொம்ப தேவை. ஓகே. இவங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, துணிச்சலா எதுலயும் இறங்க வேண்டாம். இந்த காரியத்தையும் வந்து நான் தைரியமா செய்யறேன், துணிச்சலா செய்யறேன்னு சொல்லிட்டு எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு காரியத்தை வந்து பண்ண வேண்டாம் இந்த வாரம் அப்படின்னு இருக்கு. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன். ஓகே. மீன ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். சோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 888811. சோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஒரு பேலன்ஸ் வந்து கிடைக்கும். சோ எமோஷனலி ஒரு வேற ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா ஒரு பேலன்ஸ் வந்து கிடைக்கும். 4-1 யூஸ் பண்ணும்போது ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. சோ தான் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதா கெட்டதா, இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றதுல ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. ஓகே. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். சோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ்.
ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு உயர்வானதா இருக்கோ, அதே அளவுக்கு இவங்க வந்து சுயம்புவா முன்னேறணும் வாழ்க்கையில. யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம முன்னேறி வரணும். அப்படி ஆல்ரெடி முன்னேறிட்டு இருக்காங்க, சப்போர்ட் இல்லாம அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை பாதையை வந்து அமைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நிச்சயமா கூடிய சீக்கிரம் அவங்கள வந்து முருகர் ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாரு. நிச்சயமா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். ஸோ இந்த ஸ்டார்னாலே நம்பிக்கையை சார்ந்ததுதான் வரும் கார்ட்ஸ்ல. ஓகே. ஸோ அந்த நம்பிக்கை முருகர் மேலயும் அவங்க மேலயும் அவங்க வச்சாங்கன்னா அந்த ஸ்டார் மாதிரி ஒரு நாள் ஜொலிப்பாங்க. முடிஞ்சா 27 நட்சத்திர முருகர் கோவில் போயிட்டு வரலாம். அந்த முருகரையும் அவங்க வந்து அங்க இருக்கிற சுயம்பு முருகர், so அந்த முருகரையும் அவங்க வழிபடலாம். மீன ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடனும் நிதானமுடனும் செயல்படுறதுக்கு ஓம் முருகா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரத்திற்கான பலன்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேம். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி. நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.